சொல்லுங்க முத்துக்குமரன். புக் ஃபெஸ்டிவல் போறேன், வரியா? பப்பி வாங்கி தெரியா? அப்படின்னா சாக்லேட் தெரியாதா? அங்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் இருக்கு, வெயிட் பண்ணி வந்து கூட்டி போறேன். சரி வரேன். கூட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் முட்டாயா திங்கிறீல, எத்தனை பல்லு மொட்டையாயிருச்சு பார்க்கவா? இதெல்லாம் வேணாடா, பல்ல புடுங்குறாங்கடா, ஊசி போடுவாங்கடா. ஒரு அருமையான கிளைண்ட கூட்டு போய் வாங்க. எதுவும் பயப்படாதீங்க, அந்த ஏஐ மிஷின் கேளுங்க, அதுவே எல்லாம் சொல்லிடும். பாத்தீங்களா, உங்க பல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் இது காட்டிரும். அண்ட் இது போட்டோட உங்க வாட்ஸ்அப்க்கு ரிப்போர்ட் வந்துரும். அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை சொத்தன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா சொத்தையே இல்ல. நான் இதை நம்ப மாட்டேன். சரி, இவனுக்கு காட்டு சொல்லுவோம். வாங்க. சில்லிகள் சின்ன வயசுல இருந்து வேப்பங்குச்சி வளர்க்கிட்டு இருக்கேன். எத்தனை சொத்து? 12 பல்லு சொத்தை காட்டியிருக்கு. ஆமா, 12 சொத்தை இருக்கு. பல்லும் போய் 10,000 போதா டாக்டர்? இவன் தான் 2 வேளை பல்லு விளக்குவான், சாக்லேட் சாப்பிட மாட்டான், வேப்பங்குச்செல்லாம் பண்ணுவானே. எப்படி 12 சொத்தை? பல்லு விளக்குறது, சாக்லேட் சாப்பிட்றது மட்டும் அதுக்கான ரீசன்ஸ் இல்லை. உங்களோட பல்லோட அமைப்பு, ஜீன், ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே தான் காரணம். வெளியே ஒரு செக்அப் பண்ணீங்கல்ல, அந்த ஏஐ மிஷின் வாடகை மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துட்டு அடுத்த வாட்டி வந்து பார்த்துக்குவோம். வெளியே எடுத்த அந்த ஏஐ செக்அப்க்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உலக கன்சல்டிங்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் தான் சார்ஜஸ் வரும். ஸோ பல்லு வலி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் விவி டென்டலுக்கு வந்து ரெகுலர் செக்அப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் சிம்பிளாக இருக்கும். உங்கள் பல்லும் டேமேஜ் ஆகாமல் சேவ் பண்ணலாம். சரி, நீ வா, சாக்லேட் வாங்கிட்டா.